ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராணி அக்கா கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்த்தீங்கன்னா சூப்பரான நண்டு ஆம்லெட் எப்படி செய்கிறதுங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். இப்போ அதுக்குண்டான பொருள் எல்லாம் நான் இங்கே வந்து எடுத்து வச்சுருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா முட்டை வந்து 2 முட்டை எடுத்து உடச்சி ஊற்றி வச்சுருக்கேன். பெரிய வெங்காயம் பார்த்தீங்கன்னா நல்லா சின்ன சின்னதாக வந்து கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரே ஒரு பச்சை மிளகாய் எடுத்து மெல்லிஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா மிளகு ஜீரகம் எடுத்து வச்சுருக்கேன். இது பார்த்தீங்கன்னா நம்ம கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இது நான் நண்டை வந்து நல்லா வேக வச்சுட்டு அதில் உள்ள சதையை வந்து எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 2 நண்டு இருக்கும். 2 நண்டில் உள்ள சதையை எடுத்து வச்சுருக்கேன். இது அதுக்கு தேவையான அளவு உப்பு, இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம இப்போ வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து முட்டையை வந்து நம்ம இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் அதில் வந்து வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயத்தையும் பச்சை மிளகாயும் ஒன்றாவே சேர்த்துக்கிட்டேன். சேர்த்துக்கிட்டு அதுக்கு கருவேப்பிலை கொத்தமல்லி நம்ம கட் பண்ணி வச்சுருந்தால அதையும் அதில் சேர்த்துக்கலாம். மிளகு ஜீரகம் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்குங்க. சேர்த்துக்கிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா வந்து அடிச்சுக்கணும். இதோட வந்து உப்பு சேர்க்கலை, உப்பை மறந்துட்டேன். இப்போ உப்பையும் அதை கூட சேர்த்துக்கலாம். உப்பு கம்மியாக சேர்த்துக்குங்க. ஏன்னா முட்டையில் உப்பு கூட போச்சுன்னா நல்லாவே இருக்காது ஆம்லேட்டு. அதனால் வந்து உப்பு பார்த்து கவனமாக சேர்த்துக்குங்க. நல்லா இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இந்த மாதிரி ஒரு ஸ்பூனோ ஒரு ஏதோ ஒன்று வச்சு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதை மிக்ஸ் பண்ணிக்கிட்டு லாஸ்ட்டாக தான் வந்து நம்ம வந்து நண்டோடைய சதையை வந்து சேர்க்கணும். ஃபஸ்ட்டே வந்து சேர்த்து ரொம்ப அடிச்சிடக்கூடாது. அதனால் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு நல்லா வந்து அடிச்சுக்கிட்டேன். பாருங்கள் எந்த அளவுக்கு நுர வர வரைக்கும் அடிச்சிருக்கேன்னு. இப்போ கடைசியாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எடுத்து வச்சுருக்கிற அந்த நண்டு சதையை வந்து அது கூட சேர்த்துக்கலாம். நண்டு சதை சேர்த்ததுக்கப்புறம் லைட்டாக நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணிங்கன்னா போதும். ரொம்ப வந்து அடிச்செல்லாம் பண்ணக்கூடாது. லைட்டாக இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கணும். மிக்ஸ் பண்ணிக்கிட்டு நம்ம இப்போ வந்து ஆம்லேட்டை வந்து ரெடி பண்ணிடலாம். அவ்வளோதான். வாங்க நம்ம இப்போ வந்து ஆம்லேட் போட்டுடலாம். இப்போ வந்து ஒரு தோசை கல் ஒன்று அடுப்பில் வச்சுட்டு லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணியிருக்கேன். ரொம்ப ஆயில் போட வேண்டாம், லைட்டாக தான் அப்ளை பண்ணியிருக்கேன். இப்போ வந்து நம்ம எடுத்து வச்சுருந்த அந்த ஆம்லேட்டை வந்து அதில் அப்படியே சேர்க்கணும். நான் வந்து 2 ஆம்லேட்டாக போட போகிறேன். நம்ம ஆம்லேட் போட்டுட்டு மேலே வந்து அந்த சதையமும் போடலாம். ஆனால் அதை விட இது மாதிரி மிக்ஸ் பண்ணி கொடுத்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி நீங்கள் வந்து ரெடி பண்ணிக்கோங்க. மேலே வச்சு நம்ம வந்து அமுக்கும் போது நம்மளுக்கு அது வெளியில் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. இந்த மாதிரி போட்டு மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா நம்மளுக்கு வந்து அந்த சதை வெளியில் வராது. அதனால தான் நான் வந்து அதை கூடயே போட்டு மிக்ஸ் பண்ணிட்டேன். இது இப்போ வந்து வேகத்தான் திருப்பி போடும்போது நான் காமிக்கிறேன். நம்மளுக்கு வந்து கீழே வந்து நல்லா வெந்துருச்சு. இப்போ திருப்பி போட்டுக்கலாம். அடுப்பை லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. இது இந்த பக்கமும் நல்லா வேகட்டும். சூப்பராக நம்மளுக்கு 2வது பக்கமும் நல்லா வெந்துருச்சு. ஃபஸ்ட்டு ஆம்லேட் போட்டு எடுத்துட்டேன். இப்போ இதையும் எடுத்து இந்த தட்டிலேயே வச்சுக்கலாம். சூப்பரான ஆம்லேட், நண்டு ஆம்லேட் வந்து செம்மையாக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் வீட்டில் இதேமாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் டச் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.